ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்ன தான் நம்ம சம்பாதிச்சுட்டே இருந்தாலும் நமக்கு வீட்டில் வறுமையே நீங்கலையா அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில எளிய தவறுகளால் தான் நம்ம வீட்டில் வறுமையின் பிடியில் நம்ம சிக்கியிருப்போம். அதனால் இந்த மாதிரி ஒரு சில இது உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அதை மாற்றி அமைச்சு பாருங்கள், நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வம் சேரும். அந்த வகையில் முதலாவது என்னது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் தூங்கி முழித்த உடனே உங்கள் பெட்டை சரி பண்ணுங்கள். நீங்கள் பெட்டை சரி, பாயோ சரி, எதில் படுத்துருக்குறீங்களோ அந்த இதை நீட்டாக மடித்து வைக்கிறத மடித்து வச்சு நீட்டாக்குங்க. இந்த மாதிரி செஞ்சாலே முதல்ல உங்கள் வீட்டிலேருந்து வறுமை போயிடும். அடுத்தது எங்கே போவோம், நம்ம நேராக கிச்சனுக்கு. சரியா? கிச்சனில் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே அந்த சிங்க்கு நல்லா க்ளீனாக வச்சுருங்க. எச்சில் பாத்திரங்களே அதில் போடாதீங்க. அங்கங்கே தேவையில்லாத இதெல்லாம் வச்சுருக்காதீங்க. எதில் வைக்கணுமோ அதில் வச்சு நீட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கிச்சன் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் வறுமை ஒழிக்கப்படும். சரியா? அடுத்தது இந்த பெண்கள் எப்போதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில பேர் நம்ம வீட்டில் தானே இருக்கோம், எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிழிந்த ஆடைகளையும் அழுக்கு ஆடைகளையும் என்ன செஞ்சிட்ருப்பாங்க, உடுத்துட்ருப்பாங்க. அதேமாதிரி அழுக்கு துணியை அங்கங்கே போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, யார் வாராக இருந்துட்டு போட்டுன்ட்டு. இதுவே உங்கள் வீட்டில் வறுமைக்கு மிகவும் முக்கியமான காரணம் ஒன்று. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் வீட்டில் இருந்தாலுமே நீட்டாக இருங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம ஒரு 6 மணி அந்த டைமில் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இந்த சீரியல் பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த சீரியல் 6 to 7 மணிக்கு தான் என்ன பண்ணுறாங்க, சும்மா அழுகிறது இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. அந்த டைம் ஏதோ ஒரு நல்ல பாட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்சினா ஏதோ ஒரு பக்தி பாடலோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, வச்சு கேளுங்க. அதே மாதிரி அந்த 6 to 6:30 நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றிடுங்க. விளக்கேற்ற சமயத்தில் வீட்டில் இருள் அடைந்து வைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன எளிய வழிமுறை தான். இந்த மாதிரி இதை நீங்கள் என்ன செய்யுங்க, பின்பற்றி பாருங்கள். அதே மாதிரி நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை என்றைக்கோ ஒரு நாள் வரதான் செய்யும். அதுக்காக எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவியை குறை சொல்கிறதும், மனைவி கணவனை குறை சொல்லிகிட்டே இருக்கிறது, வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, அதே மாதிரி இந்த பிள்ளைங்களை தேவையில்லாமல் அடிக்கிறது. ஒரு சில வீட்டில் காரணமே இருக்காது, பிள்ளைங்களை போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறத கூட நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி அவாய்ட் பண்ணினாலும் உங்கள் வீட்டில் வறுமை இருக்காது, ஒழிந்துவிடும். அதாவது கொஞ்சம் சந்தோஷமாக நீங்கள் எங்கே இருப்பீங்களோ சிரித்து வாங்கி பேசி வாங்கி இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி அம்மையார் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி சும்மா குழந்தைகளை இது பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பைப்பு தண்ணீர் சொட்டு போட்டுக்கிட்டே இருக்குது, அது பாத்ரூமாக இருந்தாலும் சரி, கிச்சனாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியே கார்டனில் இருக்கிறதா இருந்தாலும் என்னச்சு, அந்த பைப்பை முதல்ல நீங்கள் சரி பண்ணுங்கள். அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வறுமையின் பிடியிலேருந்து நீங்கள் தப்பித்து வரலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.